நண்பர்களே, குவைத்தில் வந்து இது கடைசி நாள். நாளைக்கு வந்து ஊருக்கு போகிறேன். அதுக்கு பிறகு குவைத்துக்கு ரிட்டர்ன் வரணும்லாம் தெரியாது. எல்லாத்தையும் கேன்சல் பண்ணிட்டு போகிறோம். சுச்சுவேஷன் அந்த மாதிரி. ஸோ என்னன்னா, இன்னைக்கு நானும் மதனும் பொருள் வாங்க போனோம். இவர் தான் ஜில்லா மதன், மன்னார்குடியை சேர்ந்தவர். பொருள் வாங்கும்போது ரூமுக்கு ஒரு மாப்பு தேவை. அதாவது என்ன இருக்குது உங்களுக்கு தெரியுமான்னு தெரியல. இது ஆஃபரில் இருந்துன்னு வாங்கினோம். வாங்கிட்டு தலைவன் வந்து பில்லு கொடுக்கறதுக்காக லைன்ல நிக்கிறான். இந்த தொப்பி காஸ்டியூம் நல்லா பாத்துக்கிடுங்க. தொப்பியும் போட்டுக்கிட்டு இதையும் வச்சுட்டு லைன்ல நிக்கிறான். அரபிக்காரன் பார்த்துக்கிட்டு கிளீன் பண்ற நீ எதுக்குப்பா இந்த லைன்ல எல்லாம் நின்றுட்டு இருக்க, கியூல வாடா அப்படிங்கிற மாதிரி வெளியே போக சொல்லிட்டான். அதுக்கப்புறம் செக்யூரிட்டி வந்து ஐயா அவர் வந்து கிளீன் பண்ற ஆளு எல்லாம் இல்ல, அவர் வந்து இந்த மாதிரி ஜாமான் வாங்க வந்த ஆளு, அதனால மன்னிச்சு விட்டுருக்குன்னு சொல்லி அதுக்கு பிறகு பில்லு போட்டு வாங்கிட்டு வந்தான். அவனுக்கே அசிங்கமா போயிட்டு இப்போ அதனால இப்போ இது வந்து நான் தான் கிளீனர் மாதிரி தூக்கிட்டு வரேன் நடு ரோட்ல. மதனே, இந்த எக்ஸ்பீரியன்ஸை பத்தி என்ன நினைக்கிறீங்க? ரொம்ப இன்சல்ட்டா போயிடுச்சுன்னு நினைக்கிறீங்க? சரி, அது வெளிநாட்டுக்கு உழைக்க வந்துட்டோம்னா இருக்கிற இதெல்லாம் கண்டுக்கிடக்கூடாது பெருசா. ஸோ அதை ஃப்ரீயா எடுத்துக்கிட்டு போயிட்டே இருக்க வேண்டியது.